எல்லோருக்கும் வணக்கம். நாம டெய்லி ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே போல ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெகுலரா நம்மளால ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், ப்ராஃபிட் பார்க்க முடியும். இப்போ நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, இப்போ 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இந்த கான்செப்டும் சரி 10 மாதம் 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டும் சரி, எல்லா ஈக்விட்டியில் இன்ட்ராடே சேமாக தானே வருது. இப்போ 10 மந்த் டார்கெட்டு உங்களுக்கு ரீசெண்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கு. ஸோ இதை நீங்கள் 1 லட்ச ரூபா வேல்யூ போகிறீங்க அப்படின்னாக்கா 2 லட்ச ரூபா வேல்யூ போட்டு இதை மட்டும் செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி நான் எதுக்காக இங்கே 2 கான்செப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னோட மைண்டு டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஈக்விட்டிக்கு மட்டும் கிடையாது, ஆப்ஷனுக்கும் நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ரெகுலராக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு லாட் எதுக்காக போடுறீங்க, இங்கே ஒரு 4 லாட் 5 லாட் போட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்குது. என்னதான் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் நான் இங்கே ஒரு லாட் போடுற இடத்துல கண்டிப்பாக நான் 2 லாட் போட மாட்டேன். அப்படி நான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை புதுசாக ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி இது, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இது போல தான் நான் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவேனே தவிர மற்றபடி ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஃபுல் குவான்டிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். இங்கே தான் என்னோட மைண்ட் டைவர்ட் ஆகும். ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் கண்டினியூவாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது, அதே போல் கண்டினியூவாக லாஸும் கொடுக்காது, ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டினியூவாக நமக்கு ஒரு 5லிருந்து 10 நாள் லாஸ் வருது அப்படின்னா எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் அங்கே புதுசாக வேறு ஏதாச்சும் திங்க் பண்ண தோணும், அங்கே கண்டிப்பாக மைண்ட் டைவர்ட் ஆகும். நாம் இப்படி ஸ்ட்ராட்டஜியை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது மாதம் இதில் ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஒரு மாதம் அதில் லாஸ் வரலாம், இதில் ஒரு சில மாதத்தில் ரெண்டுமே ப்ராஃபிட் கூட வரலாம். இது போல் செய்யும் போது நம்மோட பேலன்ஸ் அங்கே ஆவரேஜ் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இது போல் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களே ரெகுலராக பார்ப்பீங்க, என்னால் 20 மந்த் டார்கெட்டில் லாஸ் வருதுன்னா 10 மந்த் டார்கெட்டில் ப்ராஃபிட் வரும், அதே போல் 10 மந்த் டார்கெட்டில் லாஸ் வருதுன்னா 20 மந்தில் லாஸ் வரும். ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக ரெண்டுத்துலையுமே லாஸ் வரதான் செய்யும். இருந்தாலும் ரெகுலராக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ரெகுலராக ப்ராஃபிட் வந்துட்டு தான் இருக்கும். இது ரெகுலராக என்னோட வீடியோவை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு புரியும். ஓகே, இன்னையோட மார்க்கெட்டில் என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒவ்வொன்றுத்தில் என்ன ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இந்த ட்ரேடிங்கை நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் இன்னையோட என்ட்ரி இதுதான். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 5122 ரூபா 50 காசு. இன்னையோட ரிஸ்க்கு 600 ரூபா, ரிவார்டுன்னும் போது 500 ரூபா. இதுதான் இன்னையோட கான்செப்ட். இதில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் என்னோட அக்கௌண்ட்டில் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 42,000 கால் ஆப்ஷன், இதுதான் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன். 42,000 கால் ஆப்ஷன், இன்னைக்கு நான் ஒரு லாட் தான் என்ட்ரி ஆயிருக்கேன். இதில் 667 ரூபா 50 காசு லாஸ் வருது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடைச்சிது. இன்னொரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணேன், பட் ஆனால் என்ட்ரி கிடைக்கல. ஓகே, இதில் இன்னைக்கு ஒரு 500 ரூபா போதும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தால் இதில் நம்ம முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் நான் வெயிட் பண்ணது அன்லிமிட்டெட் டார்கெட்டுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஸோ அதனால் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நாளையிலேருந்து 2 விதமான ஸ்ட்ராட்டஜியை நம்ம மிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத நாளையிலேருந்து பாருங்கள். நீங்கள் 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் டோட்டலாக இன்னைக்கு 6 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. ஐடியா 3200 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. M&M ஃபினான்ஸு 1150 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. பேடிஎம் 770 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. ஆர்டி 250 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் 1200 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டெய்ஸ் லேப் 900 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இதில் 4570 ரூபா. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லேக் அப்படின்னா 4.5% இதில் இன்னைக்கு லாஸில் புக் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் அதானி போர்ட்ஸ் 6800 ரூபா ப்ராஃபிட்டு, ஐடிசி 800 ரூபா லாஸு, டிவிஸ் லேப் 670 ரூபா லாஸு. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்ல 5330 ரூபா, 5.5% இதில் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷனும் சரி, 10 மந்த் டார்கெட் 20 மந்த் டார்கெட் கோல்டன் ஸ்டாக் இந்த 4 கான்செப்ட்லையுமே 20 மந்த் டார்கெட் இதில் தான் இன்னைக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட்டு. ஸோ இதுக்காக தான் சொன்னேன், ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு செக்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்மளால் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னையோட கோல்டன் ஸ்டாக் ஜிண்டால் ஸ்டீல்
எதுக்காகன்னா இன்னியோட ரிஸ்க்கு 0.50%, 0.5% ரிஸ்க்கு, ரிவார்டு 2%. இந்த கான்செப்ட்ல என்னோட அக்கௌண்ட்ல நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஜிண்டால் ஸ்டீல் இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 ரூபாய். இன்னைக்கு பாருங்க 444 ரூபாய் 60 காசு. 1% தான் இதில் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் என்ட்ரியில தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ் ரெக்கவர் ஆகிட்டு இதில் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் அங்கே வந்து 2% வந்துட்டு ரிவார்டுன்னு சொன்னேன். பட் ஆனால் இதில் வந்து 1% தான் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ரீசன். டோட்டல் என்எஸ்சியில் வேல்யூ வைஸ் இன்னைக்கு டாப் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான். அதானி போர்ட்ஸ், ஐடியா, இண்டஸ் டவர். அதே போல் டாப் வால்யூமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய டாப்பில் வந்திருக்கக்கூடிய 3 ஸ்டாக் ஐடியா, இண்டஸ் டவர், ஜிடிஎல் இன்ஃப்ரா. ஸோ எப்படி நமக்கு ரெகுலராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி ஷார்ட் டேர்முக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்விட்டியில் இன்ட்ராடேக்காக நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ரெகுலராக டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன ஸ்டாக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஐடியா, எம்என்எம் ஃபினான்ஸ், பேடிஎம், இந்த 3 ஸ்டாக் தான். இந்த 3 ஸ்டாக்ல இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஐடியா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஐடியா 11 மணி ஹை 8.55, லோ 8.15. இது வந்து ஹையும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. செகண்ட் 1 ஹவரில் 8.45 நம்ம மாற்றிக்கும். தென் அதுவும் பிரேக் ஆகலை. அடுத்த ஹவர் சேம் தான். 1 மணிக்கு மேலே 8.45ன்றது நம்ம பிரேக் ஆகிருக்கு. நமக்கு 8.50 கிடைச்சிருக்கும். ஐ 8.60. ஸோ நம்மளோட டார்கெட் 1%க்கு மேலே இதில் வந்திருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட் இதில் அச்சீவ் ஆகிடுச்சு. அடுத்து எம்என்எம் ஃபினான்ஸ் 263.85, 257.75, 263.85க்கு கிடைச்சிட்டு 268.80 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 2% மேலே போயிருக்கு. நம்மளோட டார்கெட் 1% அச்சீவ். பேடிஎம் 551 ரூபா 10 காசு, 543.05, 551.10க்கு கிடைச்சிட்டு 562, இதுவும் 2% மேலே போயிருக்கு. ஸோ இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டாக்குமே 1% எல்லாமே டார்கெட் அச்சீவ். டோட்டலாக இதில் நமக்கு ஒரு 3% ப்ராஃபிட்டில் நிற்குது. ஓகே, ரெகுலராக இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்துக்கு மேலே இவ்வளோ நாள் நமக்கு இதில் லாஸே புக் ஆனது கிடையாது. ரெகுலராக இதுலேயே நமக்கு ப்ராஃபிட் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 வீக் நம்ம வாட்ச் பண்ணிட்டு ஸோ ரெகுலராக நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கலாம். புதுசாக ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன், இதில் சரியான வழிமுறை தெரியல அப்படின்றவங்களுக்கும் சரி, ரெகுலராக லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறேன், அதில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் வருது அப்படின்றத நீங்கள் லைவாகவே என்னோட அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டெக்னிக்லையுமே டீப்பாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு மேலோட்டமாக பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி, ஈஸியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். கிளாஸஸ்லாம் டைரெக்டாகவும் இருக்குது, ஆன்லைன்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.